அவங்களோட செயல்பாடுகள் தடுக்கிறது. உள்ள கொண்டு வந்து வைக்கும்போது செயல்பாடு தடுக்கிறோம். ப்ரிவென்ஷன். அவனால எதுவும் வெளியே விட்டா அவன் செஞ்சுடுவான். ஸோ அதை உள்ள வச்சாச்சுன்னா ப்ரிவென்ஷன் இல்லைங்களா? சிறையினோட நோக்கமே அதுதான். ஒன்று ப்ரிவென்ஷன், அப்புறம் ரிஃபார்மேஷன். இது ரெண்டுமே கூட உள்ள வைக்கும்போது அது தடுக்கப்படுகிறது, அந்த குற்ற செயல் தடுக்கப்படுகிறது. அப்புறம் அவனுக்கு சரியாக அவனை ட்ரீட் பண்ணி சரியாக நடத்தி அவனை திருப்பி இது கொண்டு போகிறது வந்து ரிஃபார்மேஷன். தீவிரவாதிகளை பொறுத்தளவு நீங்கள் மூளை செலவை அவங்க ஏற்கனவே அவங்க நல்ல மூளை செலவை செய்யப்பட்டவர்கள். அப்புறம் அந்த லேர்னிங்னு சொல்லுவாங்களே, அந்த மெத்தட் அந்த அளவுக்கு நம்ம சிறைத்துறையில் அந்த அளவுக்கு இண்டிவிஜுவலாக அவங்கள ஏற்கனவே செய்யப்பட்ட மூளை செலவை நம்ம திருப்பி இது பண்ணுற அளவுக்கு இன்னும் கட்டமைப்புகள் இல்லை. அது நம்ம ஒத்துக்கு தான் வேணும். ஏன்னா இருக்கிறாங்க. இப்போ உளவியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க. நம்ம சிறைத்துறையில் உளவியல் நிபுணர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அளவுக்கு சொஃபிஸ்டிகேட்டடாக 1 to 1 இது பண்ணுற மாதிரியான ஒரு ஏற்பாடுகள் இல்லை.